நானே போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஏமாத்தி இது அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க, நீங்கள் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து யாரையும் பிரெயின் வாஷ் பண்ணலை. அவளாக தான் வந்து ஒரு பிஆர்ஓவாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் உங்களுக்குமே ஜாஸ்தி இருக்குமா சார்? கண்டிப்பாக. இது போல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிரச்சனை காரணமாக நான் வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியாமல் வருத்தப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பிரபலமான சீரியல் நடிகை இப்போ வந்து அவங்க சீரியலில் நடிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் சினிமாவில் ஒரு 2-3 படங்கள் நடித்தாங்க. இப்போவும் சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள நான் வந்து ஒரு பிரபலமான டைரக்டர்கிட்ட ஆடிஷன் கூட்டிகிட்டு போனேன். அவர் யாருனாக்கா ஒரு பிரபலமான நடிகரின் அப்பா. அவர்கிட்ட ஆடிஷன் கூப்பிட்டு போனேன். அந்த ரோல் பற்றி சொன்னார். சம்பளம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நாங்கள் வந்து 1.5 lakhன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஓகே சொல்லி அனுப்பிட்டார். அனுப்பிட்டு மறுநாள் அந்த பிரபலமான டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, வித்தகன், அந்த பொண்ணுக்கு நான் நேற்று கமிட் பண்ண அந்த வாய்ப்பையே நான் கொடுக்குறேன். அது ஒரு லீட் ரோல் தான். வாய்ப்பை நான் கொடுக்குறேன். நீங்கள் 1.5 lakh சேலரி கேட்டீங்க. ஏன்னா வந்து ஜஸ்ட் 1 week மட்டும் தான் ஷூட். அதுக்கு சரி 1.5 lakh சேலரி கேட்டீங்க. நான் 2.5 lakhs கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா 1 lakh கொடுக்குறேன். அந்த பொண்ணை எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்கன்னு கேட்டார்.